வணக்கம். வெல்கம் டு கிருத்திகாஸ் குவிசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டூ. ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனான ரெசிபி. காரமே இல்லாத ரெசிபி, எல்லா ஏஜும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம்: ஹோல் கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வைங்க, அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, தேவையான காய்கறிகள். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு வாணலியில் தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கின உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வந்தீங்கன்னா கடைசியில் உப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், பீன்ஸு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே இந்த காய்கறி எல்லாம் கடாயில் சேர்த்துருங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர், காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு உப்பு பார்த்து கொதி வந்த உடனே சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைங்க. காய்கறிகள் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். மிக்சியில் அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதை எல்லாத்தையும் நல்ல மையாக மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த காய்கறிகள் நல்லா வெந்து கொடுத்த உடனே அந்த தேங்காய் கலவையை இந்த கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக உப்பு சரி பார்த்துட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸில் நல்லா கொதித்து திக்காகி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். ரொம்ப ஒரு நல்ல மைல்டான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். காரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.